மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் திருக்கரங்களால் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 11.81 கோடி ரூபாய் செலவில் அம்பத்தூர் தொழிற்பேட்டை நவீன பேருந்து நிலையம் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுது 10/4/1967 அன்று அம்பத்தூர் பேருந்து பணிமனையை திறந்து வைத்தார்கள். இப்பேருந்து நிலையத்தை புனரமைக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை தங்கச்சாலையில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 11.81 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தை நவீன வசதிகளுடன் மேம்படுத்த 14/3/2024 அன்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார்கள். சுமார் 1.63 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தில் 26,346 சதுர அடியில் தரைத்தளம் மற்றும் 2 தளங்களுடன் கூடிய பல்பொருள் அங்காடி, 11 எண்ணிக்கையிலான கடைகள், அலுவலக அறை, மூத்த குடிமக்கள் காத்திருப்பு அறை, தாய்மார்கள் பாலூட்டும் அறை, பயண சீட்டுகள் வழங்கும் அறை, உணவகங்கள், ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கான தங்கும் இடங்கள், நீர்த்தூக்கி வசதிகள், ஏடிஎம் வசதிகள், 3 தளவாடங்கள் கொண்ட 20 பேருந்துகள் நிற்கும் வசதி, பேருந்துகள் வழித்தட பதாகைகள், பயணிகள் இருக்கை வசதி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், நவீன கழிப்பிட வசதிகள் போன்ற அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 11.81 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தை இன்று 24/11/2025 மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு CMDA மற்றும் போக்குவரத்து துறை சார்பில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் அரசு செயலாளர் அவர்களும் இணைந்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள்.